பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் உது ஷத்ருல் ஈமான், உது செய்கிறோமே அது ஈமானில் பாதி. உது என்னங்க? ஈமான்ல பாதி. ஒரு முஸ்லிம் எப்போதுமே உதுவோட இருக்கணும். ஒரு நல்ல மூமின் தான் எப்போதுமே உதுவோடு இருப்பான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஈமானில் பாதி உது. வல்ஹம்துலில்லாஹ் தம்லஉல் மீசான். அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றது நேத்து கூட கேட்டாங்களே, சுருக்கமான திக்ர் என்ன? இந்த ஹதீஸ்ல தான் வருது. அல்ஹம்துலில்லாஹ், இது அல்லாஹ்வுடைய அந்த மீசான் இருக்கதே, எடை போடப்படுகிற தராசு, அதை நிரப்பிடும், அதையே நிரப்பிவிடும். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ். சுப்ஹானல்லாஹ் இந்த ரெண்டு தஸ்பீஹுகளும் தம்லஉ மா பைன ஸமாவாதி வல் அர்த், வானத்துக்கும் பூமிக்கும் என்ன இடைவெளி இருக்குதோ அந்த இடைவெளி பூரா நன்மையாக நிரப்பிடும். யோசிச்சு பாருங்க, இவ்வளவு நன்மை நம்ம செய்ய முடியுமா? சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், இதனுடைய நன்மை வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு இடைவெளியோ அந்த இடத்தை எல்லாம் நன்மையால் நிரப்பிவிடும். ரெண்டுக்கும் என்ன இடைவெளின்னு தெரியாது. மனுஷன் இன்னும் வானத்தையே அடையல, வானத்தையே மனுஷன் இன்னும் அடையல. ஒரு வானத்துக்கும் இன்னொரு வானத்துக்கும் உள்ள தூரமே 500 இடைவெளிகளுடைய ஆண்டு, 500 வருஷ இடைவெளி. அப்ப பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு இடைவெளி இருக்கும்? இந்த அளவுக்கு நன்மை செஞ்சதாக நிரப்பப்படும். அடுத்து சொன்னாங்க, வஸ்ஸலாத்து நூருன், தொழுகை என்பது பிரகாசம். தொழுகை என்னங்க? ஒலி, அது கபர்ல தெரியும். வஸ்ஸதகத்து புர்ஹானுன், தர்மங்கள் இருக்கிறது, அது ஈமானுக்கான சான்று, ஈமானுக்கான சான்று. தர்மங்கள் நிறைய செய்யணும். நாம எந்த அளவுக்கு ஏழை எளிய மக்களை பத்தி கவலைப்படுறோமோ அல்லாஹ்வுடைய உதவி வரும். தர்மங்கள் என்பது ஈமானுடைய சான்று. வஸ்ஸப்ரு தியாஉன், பொறுமை இருக்கிறது, அது பிரகாசம். பொறுமை என்பது பிரகாசம். வல் குர்ஆனு ஹுஜ்ஜத்துன் லக அவ் அலைக, குர்ஆன் நாளை மறுமையிலே உங்களுக்கு ஆதரவாக சாட்சி சொல்லலாம் அல்லது உங்களுக்கு பாதகமாக சாட்சி சொல்லலாம். குர்ஆன் ரெண்டு விதமாகவும் வரலாம், சாதகமாகவும் வரலாம், பாதகமாகவும் வரலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு பலவிதமான கருத்து இருக்குது. ஒன்று, குர்ஆனை சரியா கரெக்டா ஓதணும். சரியா ஓதல அப்படின்னா இந்த குர்ஆன் நாளைக்கு நமக்கு எதிராகவே சாட்சி சொல்லும், எதிராகவே. அதனால குர்ஆனை முறைப்படி ஓத கற்றுக்கொள்ளணும். வாழ்க்கையில எதற்கோ நேரம் கொடுக்கிறோம். தஜ்வீதுன்னு ஒண்ணு இருக்குது, தர்தீல்னு ஒண்ணு இருக்குது. குர்ஆனை ஓதக்கூடிய முறைகள் இயன்ற வரைக்கும் பிழை இல்லாம குர்ஆனை ஓதணும். ரொம்ப பேர் குர்ஆனை ஓதுவார்கள், குர்ஆன் அவர்களை சபித்துக் கொண்டிருக்கும் என்று பெருமானார் சொன்னாங்க. குர்ஆன் அவங்களை என்ன செய்யும்? அப்போ தவறுதாக குர்ஆன் என்ன செய்யக்கூடாது? ஓதக்கூடாது. அதை குர்ஆனை திருத்திக் கொள்ள முயற்சி செய்யணும். ரெண்டாவது கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, யார் குர்ஆனை ஓதி அதன்படி அமல் செய்யறாங்களோ அது அவர்களுக்கு மறுமையில சான்றாக வரும், அவங்களுக்கு ஆதரவா வாதாடும். யார் குர்ஆனை புறக்கணிச்சாங்களோ, ஓதுனாங்க, குர்ஆனை ஓதுனாங்க, ஆனா குர்ஆன் படி அமல் செய்யல, குர்ஆனை என்னங்க புறக்கணிச்சுட்டாங்கன்னு சொன்னா அது எதிராக சாட்சி சொல்லும். ஹதீஸுடைய கடைசியில சொன்னாங்க, குல்லுன் நாஸி யகுது, காலையில எல்லா மக்களும் எழுந்து புறப்பட்டு போறாங்க, எல்லாரும் காலைல எஞ்சி போறாங்க. ஃபபாயிஉன் நஃப்ஸஹு, எல்லா மனுஷனும் காலையில ஒரு வியாபாரம் பண்றான், தன்னுடைய நஃப்ஸை எல்லாருமே விக்கிறான். ஃபமுஅதிகுஹா அவ் மூபிகுஹா, யார் காலையில் எழுந்தது முதல் நல்லறங்கள் செய்கிறார்களோ அவர்கள் சொர்க்கத்தை வாங்கி நரகத்திலிருந்து தங்களை காத்து கொண்டார்கள். யார் காலையில எழுந்து பாவங்கள் செய்கிறானோ அவன் நரகத்தை வாங்கி சொர்க்கத்திலிருந்து தூரமாகி விடுகிறான் என்பதாக சொன்னார்கள். அடுத்த ஹதீஸ் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஸ்பீஹ் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வது அது மீசான், அல்லாஹ்வுடைய அந்த மீசானுடைய பாதி. அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது மீசானுடைய இன்னொரு பாதி. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வதானது அது அல்லாஹ்வை சென்றடைவதற்கும் அந்த கலிமாவுக்கும் மத்தியில் எந்த தடுப்பும் கிடையாது. இந்த வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் டைரக்டா அல்லாஹ்ட்ட தான் போகுது. லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில எந்த விதமான திரையும் இல்லை, எந்த தடுப்பும் இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லப்பட்ட இந்த திக்ருகள் எல்லாம் வாயில ரொம்ப லேசான திக்ருகள், தினமும் சொல்லிக் கொண்டு வருகிறோம். ரமதான் நிறைவிடக்கூடிய நேரத்துல அதிகமாய் திக்ர் செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இந்த திக்ருகளை கொண்டு நாம்